நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தப்பட போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றே ஜீவனாயிருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய பிணம் எங்கேயோ கழுகள் ஒன்று கூடும் என்ற வண்ணமாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நிச்சயமாக உலக தோட்டத்துக்கு முன்பாகவே உம்முடைய சிந்தையிலே தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்களை இந்த கடைசி நாட்களிலே கூட்டி சேர்க்கிற தேவன். நிச்சயமாக ஆண்டவரே, வார்த்தையை சந்திக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே வண்ணமாக கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் ஒரு தூதனை அனுப்பி அந்த செய்தியானது இந்த நாளிலே எங்களை சந்திக்கவும், இந்த நாளிலே அந்த செய்திக்கூடாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் இந்த நேரத்திலே நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான அந்த காலை பொழுதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே சகல ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினால் நிச்சயமாக கர்த்தாவே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயங்களை காண்கிற தேவன் இந்த காலை பொழுதிலும் நீர் காண்கிற தேவனாயிருக்கிறபடினால் நிச்சயமாக கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசுகிற தேவன் இந்த காலை பொழுதிலும் நீர் எங்களோடு பேச போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரம் 29 நாங்கள் முடிவு மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 36 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ දීමනාද කැඳවීමද වෙනස් නොවන්නේය. මක්නිසාද පසුගිය කාලයේදී නුඹලා දෙවියන් වහන්සේට අකීකරුව සිටි ඔවුන්ගේ අකීකරුකම නිසා දැන් මේ යම්සේ කරුණාව ලැබුවද එසේම නුඹලාට දක්වන ලද කරුණාව කර්ම කොටගෙන වූවොත් දැන් කරුණාව ලබන පිණිස ඔවුන්ට දැන් අකීකරුව සිටිති. මක්නිසාද දෙවියන් වහන්සේ සියල්ලන්ටම කරුණා කරන පිණිස සියල්ලම අකීකරුකමෙහි පසා තැනුසේක. අහෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාවේ දැනගැනීමේ බහුලත්වය කොපමණ ගැඹුරුද! උන්වහන්සේගේ විනිශ්චයන් සොයා දැනී ගැනීමත් උන්වහන්සේ මාර්ගය තේරුම් ගැනීමත් කොපමණ අමාරුද! එසේය ස්වාමීන් වහන්සේගේ සිත දැනගත්තේ කවුද? නොහොත් උන්වහන්සේට මන්ත්‍රීය උනේ කවුද? නොහොත් පළමුවෙන් උන්වහන්සේට යමක් දුන්නේ කවුද? දුන්නා නම් ඔහුට ප්‍රතිඵල ලැබේ. මක්නිසාද සියල්ල උන්වහන්සේ කෙරෙහිය. උන්වහන්සේ කර්ම කොටගෙනය. උන්වහන්සේ උදෙසාය.
උන්වහන්සේට සදා කල්ම මහිමේ වේවා. ආමේන්. ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே கடைசி நாட்களில் இவ்விரு ஆவிகளின் குணங்கள் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். அதை தீர்க்கதரிசி தேவன் தமது விசேஷித்த குணங்களினால் அடையாளங்கள் கண்டு கொள்ளப்படுகிறார் என்ற செய்தியிலிருந்து 64ஆம் ஆண்டு அங்கே கொடுக்கப்பட்ட செய்தியிலிருந்து நான் சிறு காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஆமேன். கடைசி நாட்களில் இவ்விரு ஆவிகளின் குணங்கள். ஆமேன். ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள் அப்படியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்திலே அடுத்த வாரத்திலே நாங்கள் ஒரு மகத்தான ஒன்று கூடுதலுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதனாலே எங்களுடைய அந்த விசேஷித்த குணநலங்கள் எந்த வண்ணமாக அது மணவாட்டியின் மத்தியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முன் ஆயத்தமாகவும் நான் இதை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தேவன் தன்னுடைய விசேஷித்த குணங்களினால் தான் அவர் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். ஆமேன். ஏனென்றால் அது அவருடைய இயல்பு. தேவன் குணாதிசயங்களையும் குணநலங்களையும் அவர் எதிர்பார்க்கிற தேவன். அதனால்தான் அங்கே வார்த்தையானது நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகள். அதனால்தான் இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் அந்த காரியங்களை கண்டுகொள்ள முடியாது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருந்து அவன் தவறி போகும்போது அந்த தவறி போன மனிதனுடைய வரங்கள் கிருபை காரியங்கள் மாறாதவைகளாக இருக்கும். அதனாலே ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதிலே அவர்கள் அதை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் அந்த வரங்களையும் கிருபை வரங்களையும் அவர் எடுத்து போடுகிற தேவன் அல்ல. ஆனால் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த குணநலங்கள் தான் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கத்தக்கதாக இருக்கு. புரியுதவங்க? அவருடைய கிருபை வரங்கள் அவர் அழைத்த அழைப்புகள் மாறாதவை. உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக அந்நிய பாஷை பேசுகிற வரமோ அல்லது தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரங்களோ அல்லது அவனுக்குள்ளாக அற்புத அடையாளங்கள் செய்கிற வரங்களோ அது இருக்குமானால் ஒருவேளை அந்த மனிதன் வார்த்தையை விட்டு தவறி போயிருக்கலாம் அல்லது பாவத்திலே அவன் தவறி போயிருக்கலாம். ஆனால் அந்த தவறி போன மனிதனுக்காக தேவன் கொடுத்த வரங்களை அவர் எடுப்பது இல்லை. புரியுதாங்க? அதனால் அந்த இவ்விரு ஆவிகளும் என்ன செய்யும் என்றால் அது அருகாமையில் இருந்து அது வஞ்சிக்கிறதாக இருக்கும். ஆனால் தேவன் மாறாதவர். அந்த மாறாத தேவன் எப்படி உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அவருடைய குணங்களினால தான் நீங்கள் கண்டுகொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆழம் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் அந்த அழகாக தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தின தேவன். ஆமேன். ஏனென்றால் 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். அப்போ தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தன்னுடைய மணவாட்டியை அவர் என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். ஏன்னா எப்பயுமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஒரு மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டுமென்றால் அந்த மணவாட்டி வெளியே கொண்டு வரப்பட வேண்டுமென்றால் ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும். ஆமேன். ஒரு தீர்க்கதரிசி தான் தேவனுடைய மணவாட்டியை ஆயத்தப்படுத்த முடியும். அதனால்தான் அது ஈசாக்கா இருக்கலாம், ரூத்தா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அங்கே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிதான் அந்த தீர்க்கதரிசி தான் அந்த மணவாட்டியை கண்டு கொண்டு அதை மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாயிருக்கிறான். ஆமேன். அன்றைக்கு எந்த வண்ணமாக சாயங்கால வேளையிலே ஈசாக்கு ஒரு மணவாட்டியை அங்கே ரெபேக்காலை தெரிந்து கொண்டு ஈசாக்கிட்ட கொடுத்தாரோ அதே காரியம்தான் இந்த சாயங்கால வேளையிலும் அது நடைபெற்றதாயிருக்கு. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தன்னுடைய மணவாட்டி அவர் வெளிப்படுத்தின தேவன். ஆமேன். அப்போ பாருங்க, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகள். அவர் ஒரு மனிதனுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்தா, ஏன்னா வரங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ நான் அடிக்கடி சொல்கிற காரியம், மனிதன் கொடுத்தா அதை சொல்லி காட்டுவான் அல்லது அதை
திருப்பி கேட்பான். ஆனால் தேவன் வந்து அது மாறாத தேவன். அதனால தான் யூதாஸ்டையும் அந்த காரியங்கள் இருந்தது. அவன் என்ன செய்தான்? பிரசங்கம் பண்ணினான், அற்புத அடையாளங்களை செய்தான், சகலமும் செய்தான். ஆனால் அவனுடைய குணநலங்கள் தான் அவன் யார் என்பதை என்ன செய்தது? காண்பித்ததாயிருக்கு. மற்றும்படி நீங்கள் தேவனை காணல. இன்றைக்கி ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை விட அதிகமான அற்புத அடையாளங்கள், வரங்கள் எல்லாமே கிரிய செய்கிறது. ஆனால் அந்த குணநலங்கள் தான் அங்கே இல்லை. புரியுதாங்க? அந்த காரியங்களை நீங்கள் அவருடைய காரியத்திலே கண்டுகொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கே தேவன் இல்லை. தேவனுடைய மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாயிருப்பான். ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுது, அக்கிரமத்தின் மிகுதியினாலே அநேகருடைய அன்பு குறைந்து போகும். அப்போ குறைந்து போகிற நீங்கள் அக்கிரமன்றக்குள்ளே பாவம் செய்கிற அடிப்படி அதல்ல. அக்கிரமம்ன்றா என்ன? ஒன்றை செய்ய அறிஞ்சு அதை செய்யாமல் இருக்கிறது. அதான் பரிசேயரை பார்த்தே அவர் சொல்கிற, அக்கிரமக்காரரே என்னை விட்டு. பரிசேயர் வந்து அக்கிரமக்காரர் இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க? தேவனுடைய வார்த்தையை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தான். அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அக்கிரமம் என்றால் ஒருவன் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட வண்ணமாக அதை விசுவாசிக்காமல், அதை கிரியையிலே காண்பிக்காமல் அதுக்கு எதிராக நடக்கும்போது அது அக்கிரமமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அக்கிரமம் என்னென்றால், ஒரு மனிதனுக்கு எதிராக போகிற காரணம் என்னென்றால், அவன் அக்கிரமம் எப்படி செய்கிறான்னா, தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து கிரியையில் காண்பிப்பானண்டா அவன் அக்கிரமம் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய குணநலங்கள் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் தான் பாருங்கள், நான் சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த வண்ணமான ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். நாங்கள் அந்த நிலையில் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவன் எங்களோடு அங்கே நடக்காத பட்சத்தில் எல்லாமே அது ஃபெயிலியர். ஆமேன். ஏனென்றால் தேவன் எங்களோடு நடக்கும்போது தான் அது ஆசீர்வாதம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறோம். தேவன் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த பூமிக்கு எங்களை கொண்டு வந்தார். ஆமேன். தேவனை நாங்கள் வெளிப்படுத்த, தேவனை நாங்கள் அடையாளம் காண்பிக்கவே தேவன் ஒரு மணவாட்டியை ஏற்படுத்தினார். ஏனென்றால் உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள், ஒரு மணவாட்டியானவள் மணவாளனை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி என்பது. ஒரு சாதாரணமாக உலக நடைமுறையில் பார்த்தா கூட ஒரு பெண் விவாகம் ஆகிட்டாளண்டா அவள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், செல்கிற இடமாக இருக்கலாம், அவள் என்ன செய்கிறாள்? தாரை வெளிப்படுத்துகிறாள், கணவனை வெளிப்படுத்துகிறாள். ஏண்டா அவருடைய பேர் என்ன செய்கிற மாற்ற. அதான் அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாக மனம் திரும்பி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, உங்களை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்காகவே நான் வாழ்வேன் என்பதை நான் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் யாருக்காக வாழணும்? சொந்த இரட்சகருக்காக. ஆமேன். அந்த தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ரைட், நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய விசேஷித்த குணங்கள் ஒரு மணவாட்டிக்குள்ளாக இல்லாத பட்சத்திலே அவள் மணவாட்டி என்று அழைக்கப்பட தகுதியற்றவளாக இருக்கிறாள். ஆமேன். அதனால் தான் தீர்க்க சொல்கிறார், தேவன் எளிமையிலே மறைந்திருந்து தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ற செய்தியில் நாங்கள் பார்க்கும்போது தேவன் சொல்கிறார், ஒரு சபையினுடைய காரியம் அதை எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறதுன்றது காண்பது ஒரு செய்தி அல்ல, அல்லது கட்டிடம் அல்ல. எது? அந்த சபை தேவனுடைய காரியத்தில் சரியாக போகிறது என்பதை காண்பிக்கிற அந்த சபையாருடைய குணநலங்களாக இருக்கிறது. விசேஷித்த குணங்கள், அவங்களுடைய நடக்கிற முறைகள், அவர்கள் அங்கே பேசுகிற முறைகள், அவருடைய வஸ்திர உடுப்பின் முறைகள், அவர்கள் தேவனுக்குள்ளாக தாழ்மையாயிருந்து கேட்கிற முறைகள் தான், அந்த குணங்கள் தான் அந்த சபையில் தேவன் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள வைக்கிறதாயிருக்கு. அதனால்தான் நான் இப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பார்த்தோம், அவர் கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாது. ஒருவேளை உங்களுக்கு சப்போஸ் ஒரு காரியத்தில் அவர் அழைச்சிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டால் ஒரு ஊழியத்தில் வந்து அவர் அழைச்சிருக்கலாம். அவர் அழைத்த காரியம் என்ன? ஒரு தேவனுடைய மனிதனாக அல்லது தேவன் எந்த வண்ணமாக, யார்? யூதாசை போலவும் அழைக்கலாம். அது வந்து அவருடைய அழைத்த அழைப்புகள் வந்து மாறாதவை. ஆனால் அந்த காரியம் சரியா பிழையா என்பதை காண்பிக்கிறது வந்து குணநலங்களாக இருக்குது. புரியுதாங்க? அந்த அழைப்புகள் தான் அந்த காரியம் தேவன் அங்கே கிரியை செய்கிறார் என்பதை காண்பிக்கிறது வந்து குணநலமாக இருக்குது.
அந்த குணாதிசயம் தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் நடக்கும்போது அதுதான் அவனை யார் என்பதை காண்பிக்கிறார். அதே போல தான் நீங்கள் இந்த நாளில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படும் போது எங்களுடைய குணநலங்கள், எங்களுடைய விசேஷித்த தன்மை தான் அங்கே தேவன் உண்டென்பதை அதை காண்பிக்கும். நாங்கள் ஆக்டிங் செய்வதல்ல, வரப்போகிறது என்பதுக்காக நாங்கள் காண்பிக்கிறதல்ல. நாங்கள் எப்பயுமே எந்த இடத்திலும் நாங்கள் தேவனை வெளிப்படுத்துகிற எந்த சூழலிலும் தேவனின் படி நடக்கிற ஒரு ஜனமாக நாங்கள் இருக்க வேண்டும். ரைட், பாருங்கள், நான் வாசிக்கிறேன் காரியத்தை. நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்குறோம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வேறு விதமாக, ஏனென்றால் வேதம் மத்தேயு 24 சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த காரியங்கள் என்ன செய்யும், ரெண்டுமே அருகாமையில் இருக்கு. இப்போ உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், ஒரு வரம் இருக்குமென்றால் அது மாற்றமே இல்லை. நீங்கள் தவறினாலும் அந்த வரம் நீங்கள் உத்தமமாக செய்யும்போது அது என்ன செய்யப்படும், கிரிய செய்யப்படும். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் உங்களோட குணநலங்களோடு அந்த கிரியைகளோடு அது ஒத்து போகாத பட்சத்திலே அது தவறி போகும். ஆமேன். அந்த மனிதன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறவனாக இருக்கிறான். ஆமேன். ரைட். அப்போ தீக்கர் சொல்கிற பாருங்கள், அந்த குணநலத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நான் வாசிக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம். 26வது பந்தியில், இப்பொழுது நாம் மாடின இனத்திற்கு வருவோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோற்றத்தில் அநேக வித்தியாசங்கள் உள்ளன. அவர்கள் இருவருமே மானிட வர்க்கத்தை சேர்ந்தவரே. ஆயினும் ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் இவ்விரண்டு தன்மைகளிலும் வேறுபாடுகள் உள்ளன. அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள செய்கின்றன. அப்போ தீக்கர் சொல்ல பாருங்கள், சில நாட்களுக்கு முன்பு ராஜஸ்திரி, அதாவது சாலமோனுடைய தென் தேசத்து ராஜஸ்திரி, அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வர்றா. அப்போ வர்ற வேளையில் சாலமோனுக்கு வைத்த காரியம் உங்களுக்கு தெரியும், அநேக காரியம் இருந்தாலும் அதில் தீக்கர்சி இதில் பாயிண்ட் பண்ணுறார் என்னண்டா, ஒரு பெண்ணை ஆணை போல வேடம் வர்றான். என்னது, ஒரு பெண்ணை ஆணை போல வேடமிட்டு நடக்க பண்ணுறான். அந்த கிரியை செய்ய வருகிற வேளையில் இதை சாலமோன் கண்டுகொள்ளும். அப்போ அவன் என்ன செய்கிறான்டா, நடக்க விடுறான். நடக்க விட்டோன்னே ஒரு ஆண் நடக்கிறதுக்கும் பெண் நடக்கிறதுக்கும் வித்தியாசம். ஏன்னா குணநலங்கள் வித்தியாசம். ஆமே, ஒரு ஆண்ட அவங்க மனித வர்க்கமாக இருக்கலாம், ஆனால் பெண்ணுக்கண்டு ஒரு இயல்பு இருக்கிறது, ஆணுக்கண்டு ஒரு இயல்பு இருக்கு. அப்போ நடக்கக்குள்ளேயே என்ன செய்யிட்டாங்க, கண்டு கொண்டுட்டான். அதனால தான் இப்போ சில ஆண்கள் வித்தியாசமாக நடப்பாங்க. அப்போ அவங்கள மலேசியாவில் 9 9. அப்போ இங்கே எப்படி அழைக்கிறாங்களோ தெரியல, அதை என்ன சொல்லுவாங்க அதுக்கு. அப்போ ஏனென்றா அது அந்த காரியம் அந்த தன்மை மாறுபடுது. அவனோட நடையில் தன்மை மாறக்குள்ள அவங்க இயற்கையை ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு காரியம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏனென்றா அது அவங்களோட இயல்பை அது மாற்று. அவங்களுக்குள்ளாக ஆணுடைய ஆவி இல்லாமல் அந்த பெண்மையுடைய ஆவி அங்கே வருகிற வேளையில் அவங்களோட நடைகள் மாற்றம் அடை. அப்போ அதே போல தான் தீக்கர் சொல்ற பாருங்க, உடுத்தி சாலமோனிடம் கொண்டு வந்தான். அவன் அவர்களை நடக்க செய்து வேறு சில செயல்களை புரிய செய்து உடனே அவர்கள் பெண்கள் என்று அவன் கண்டுபிடித்து விட்டான். பெண்களின் விசேஷித்த குணங்களின் மூலமாக அவர்களை அவன் கண்டுபிடிக்க முடிந்தது. சில காரியங்களை பெண்கள் மறைக்கவே முடியாது. அவருடைய விசேஷித்த குணங்கள் அவர்கள் பெண்கள் என்பதை காட்டி கொடுத்து விடும். ஏண்டா தேவன் மனித வர்க்கமாக இருக்கலாம், அவங்க என்ன செய்கிறாங்க, எவ்வளவுதான் அழகுபடுத்தி எப்படி ஒரு காரியத்தை வச்சாலும் அவங்களோட சில செயல்களை செய்ய விடும்போது அவர்கள் பெண்கள் என்பதை கண்டுகொள்ளலாம். ஏனென்றா அவருடைய விசேஷித்த குணங்கள் அவர்கள் பெண்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள். அதே போல தான் இந்த செய்தியில் நீங்கள் நடிக்கலாம், ஆனால் சில காரியத்தை செய்ய விடக்குள்ள நீங்கள் கண்டுகொள்ளப்பட்டுருவீங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசேஷித்த குணங்கள், அந்த ஆவி
நீங்கள் யார் என்பதை கண்டுகொள். புரியுதாங்க? அப்போ அதனால தான் இந்த இரு வெவ்வேறு ஆவி. இப்போ உடனே நீங்கள் அப்படி நடந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் திரும்ப வந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் உடனே தேவனுடைய காரியத்தை தெரியாட்டி அந்த மனிதன் என்ன செஞ்சிருவான்? தவறி விடுவான். அப்போ அவன் என்ன செய்வான்? இல்லை, இவரோட தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த விசேஷித்த குணங்கள் தான் அவரோடு தேவன் இருக்கிறாரா என்பதை காட்டிக் கொடு. ஏன்னா வார்த்தை என்ன சொல்லிட்டு, வரங்களும் கிருபை தேவன் அழைத்த அழைப்பும் மாறாதவை. அது வந்து கடைசி மட்டும் மாறாது. தேவன் ஒருவனை ஒன்றுக்காக அழைச்சாரண்டா அது மாறவே முடியாது. அதனால தான் நீங்கள் மோசேயுடையோ எந்த தீர்க்கதரிசியுடையோ எந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அது மாற்றமே இல்லை. அதனால தான் 40 வருஷத்தில் எல்லாமே ரெடி, அழைக்க வர்ற வேளையில இவன் ஓடி போயிட்டான். யார்? மோசே. தேவன் ஆள மாத்தையில். ஏனென்றா மோசையை கொண்டு தான் தேவன் என்ன செய்கிறார்? அழைப்பேன் என்பது வாக்குத்தத்தம். அதே போல தான் உங்களை ஒரு விசுவாசியாக அழைச்சிருந்தா நீங்கள் 40-50 வருஷமாக இதிலே ஓட போகிறேன்னா ஓடிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய விசேஷித்த குணங்கள் தான் என்ன செய்யும்? நீங்கள் யார் என்பதை என்ன செய்யும்? அடையாளம் கண்டு கொள்ளப்படும். ரைட், நான் வாரம் பார். அதுபோன்று தான் வலது கை இடது கை பழக்கம் உள்ளவர்கள் கூட அவர்கள் இருவரும் மானிடடு. ஆனால் நீங்கள் கவனித்தால் ஒருவர் வலது கை பழக்கமுடையவர், மற்றவர் இடது கை பழக்கமுடையவர். அவருடைய விசேஷித்த குணங்கள் அவர்கள் எந்த கை பழக்கமுடையவர்கள் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. இப்போ ஏன்னா வளமையாக இயற்கையான வலது கையால் சாப்பிடுவாங்க. ஏன்னா வலது கை வேதத்தில் வந்து நிறைய அடையாளங்களை கொண்டு வருது. இஸ்ரவேல் ஜனங்களும் அதை செய்வாங்க. அதே நேரத்தில் இடது கை வாக்கு உள்ளவர்களும் இருந்தாங்க. ஏன்னா அசைகையில் வந்து நினைக்கிறேன், ஆசைகையில் என்ன அவன் வந்து இடது, அவன் வந்து ஒரே நேரத்தில் எத்தனை பேரை வெட்டி போட்டு சாய்க்கிற ஒரு மனிதன், பலமுள்ளவனா. அது ஏனென்றா இடது கை வீரர்கள் வந்து அதிக பலமுள்ளவர்களாக இருப்பாங்க. கிரிக்கெட்டை பார்த்திங்கன்றாலும் வலது கை பேட்ஸ்மேனை விட இடது கை பேட்ஸ்மேன் வந்து அதிக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏனென்றா அவங்க விசுக்கக்குள்ளே கடைசியாக போகிற கை வந்து வலது கையாக இருக்குது. ஏன்னா இது விசுக்கி விடும். அப்போ அதனால் வந்து அது பலம் உள்ளவர்கள். அதே போல் பாருங்கள், இந்த பழக்கமுடையவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? கண்டு கொள்ளப்படுவார்கள். அப்போ பாருங்கள், இங்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இயேசு கடைசி நாட்களில் இவ்விரு ஆவிகளும் ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருந்து கொண்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். அப்போ என்ன செய்யும்? காரியங்கள் ஜனங்கள் பார்க்கக்குள்ள பார்த்தா என்ன செய்தி பேசப்படுது, வார்த்தை பேசப்படுகிறது, 7ஆம் தூதனை விசுவாசிக்கிறாங்க, எல்லாமே அது இருக்குது. அப்போ ஜனங்கள் பார்ப்பாங்க இங்கே தவறு. ஜனங்கள் என்னத்தை காண தவறுவாங்க? அந்த விசேஷித்த குணங்களை என்ன செய்வாங்க? காண தவறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை தெரியா. வேதம் தெரிஞ்சால் நீங்கள் வேதத்தை கொண்டு ஒரு மனிதனை ஏண்டா தேவன் யாராக இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை யாருக்குள்ளே ஊற்றப்பட்டது? கிறிஸ்துவுக்குள்ளே. அந்த கிறிஸ்துக்குள்ளே ஊற்றப்பட்ட வார்த்தை எங்கே ஊற்றப்பட்டிருக்கிறது? சபைக்குள்ளா. இன்றைக்கு ஒரு மனித மனவாட்டிக்குள்ளாக ஊற்றப்படக்குள்ள கிறிஸ்துவும் வார்த்தையும் என்ன செய்கிறாங்க? ஒன்றாகிறான். இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து படித்தாலே ஆழத்தை விட ஒரு ஆழம். படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். தேவன் என்ன திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில் பார்த்தீங்கன்னா அப்படி நான் எத்தனையோ தரம் வாசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நான் போடக்குள்ளே பார்க்கக்குள்ளே பார்த்தா அது ஆழத்துக்குள்ளே ஒரு ஆழத்துக்குள்ளே போகுது. ஏன்னா நாங்கள் சில காரியங்களை வந்து நாங்கள் ஒரு ஆழமாக பார்க்கக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆழமாக என்றதை நாங்கள் காண முடியுது. ஏனென்றால் அது அவ்வளவு தேவன் எப்படி திரை மறைந்து ஒரு காரியத்தை செய்தார், அது இன்றைக்கு தேவன் எப்படி மனவாட்டிக்குள்ளாக திரை மறைந்திருக்கிறார், அது மாமிச கண்களால் எப்படி காண முடியாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ரைட். அதுபோன்றுதான் ஆவிகளும் கடைசி நாட்களில் இருக்கும். அவைகள் குணங்கள் அது தேவனுடையதா அல்லது பிசாசினுடைய என்பதா அது காட்டி கொடுத்து விடும். ஒன்று சரி, மற்றது தவறு. ரெண்டுமே அது ஓரளவு சரிக்கு வேதத்தில் எங்கேயுமே சாட்சியும் இல்லை. வேதம் ஒன்று சரி அல்லது பிழை. எங்கேயாவது 99 வேதத்தில் எழுதியிருக்கான்னு பாருங்கள். 99 இருக்கா?
100 அல்லது 0 தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 99 இருக்க இயலாது, 100 அல்லது 0, ஒன்று 100 அல்லது 0. அப்போ பாருங்க, அந்த குணங்கள் அது தேவனுடையதா அல்லது அது பிசாசுனதா என்பதை கண்டுகொள். அது தேவனுடைய விசேஷித்த குணங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படிதான் இருக்க வேண்டும். பாருங்க, அதே நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வாரேன். பாருங்க 33வது கண், இதை கவனிங்க. பாருங்க, இவ்விரண்டு தேசங்களும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். ஒருவன் மகத்தான போதகனும் தீர்க்கதரிசியுமாகிய பிலேயான், மற்றவன் மோசே. கவனிங்க, இதில் பாயிண்ட் அடிக்கடி நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இதில் பார்க்க போகிற பாயிண்ட் வந்து பாருங்க, கவனிங்கள், அடிப்படையில் இருவரும் சரியாக இருந்தனர். என்னத்தில்? அடிப்படையில். தீர்க்கதரிசியாக பிலேயாம் அந்த அடிப்படை தத்துவக்காரன். 7 பலிபீடங்கள் கட்டுங்கள் என்றான். 7 என்பது தேவனுடைய எண். ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு பழுதற்ற காளையை செலுத்துங்கள் என்றான். இஸ்ரவேலுடைய பாளையத்தில் அதே பலி செலுத்தப்பட்டு வந்தது. பாருங்க, எல்லாமே என்ன செய்கிறது? மாறி செலுத்தினாங்களா? இல்லை, அதே வண்ணமான ஆராதனை இருந்துச்சு. பாருங்க, பலி செலுத்தப்பட்டு வந்தது. அவன் ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு ஆட்டுக்கொட்டாவை செலுத்தினான் என்றான். அது கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. இஸ்ரவேலும் அது போன்று பலியை செலுத்தினார். கவனிங்க 34வது, ஒரே விதமான பலிபீடங்கள், அதே தேவன், ஆனால் ஒருவன் தவறு மற்றவன் சரி. புரியுதா உங்களுக்கு? ஒரே பலிபீடம், ஒரே செய்தி, ஒரே தேவன். பாருங்க, எதுவுமே மாற்றம் இல்லை. ஆனால் ஒருவன் சரி, ஒருவன் புலை. எதனால்? அந்த விசேஷித்த குணநலம் ஒருவன்ட இல்லை. புரியுதா உங்களுக்கு? செய்தியில் தவறு இல்லை, செய்தி சரியாக தான் போகுது, காரியம் எல்லாமே என்ன செய்கிறது? சரியாக இருக்கு. ஆனால் ஒருவனுடைய குறிக்கோள் தவறாயிருந்தது. தேவன் அளித்திருந்த வாக்குத்தத்தத்திலிருந்து அவனுடைய சௌரனை விளக்க அவன் முயன்றான். என்ன செஞ்சான் அவன்? எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரு சௌரன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறான். போகிறவனை நிப்பாட்டினான். புரியுதாங்க? என்ன இது விளங்க பாருங்க, இன்றைக்கு ஒருவன் அப்படி செய்கிறானா என்பதை நீங்கள் பார்க்கும். புரியுதாங்க? செய்தி வந்து ஏனென்றா மனவாட்டி, இப்போ 2 பேரும் அடிப்படை தத்துவக்கார். அப்படின்னா பேசிக் வந்து ஒரே குறிக்கோளுடைய ஒரே தேவனை பலிபீடம் ஆராதனை முறையில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு வாக்குத்தத்தத்துக்கு போகிற சௌரனை ஒருவன் விழுத்தாட்ட முயன்றான். குணநலம் அதுவா? போகிற ஒரு சௌரன் அவன் போக மாட்டான், அவன் போகக்கூடாது என்று நிப்பாட்டுறவன் வந்து சரியா பிள்ளையா? இதில் தான் குணநலம் வருது. இதுதான் பிலேயாம் செய்தான். பிலேயான் வந்து அதை எப்படி சொல்ல திகர் சொல்கிறே, அவன் ஒரு மகத்தான ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அதில் தவறே இல்லை. அவன் ஒரு குறி சொல்கிறவன் இல்லை, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனுடைய ஒரு போதகன். அந்த நாளில் அழைக்கப்பட்ட ஆண்டா அவன் காரியம் குணநலம் என்னண்டா, கானானுக்குள்ளே ஒரு மனிதன் போக போகிறான், இதை செய்தால் அவன் விழுந்துருவான், இவன் போகக்கூடாண்டு தடை செய்கிறான். இப்படி யாராவது இருக்கிறாங்களா? இருந்தால் நீங்கள் தான் பார்க்கும். அப்படி யாராவது இந்த காலத்தில் எங்கேயாவது இருந்தால் அதை காணும். ஒரு சௌரன் எழும்பாமல் தடுக்கிறான், அவன்தான் அதே பிலேயாம், அதே ஒரு ஆவி. ஒரு சௌரனுடைய குற்றங்களை வெளிப்படுத்துகிறான், ஒரு சௌரனுடைய காரியத்தை உலகமெங்கும் பரப்புகிறான். அவன் ஒரு இடரலாக இருக்கிறான் என்றால் யார்? அந்த இவ்விரு ஆவி. ஆனால் செய்தியில் குற்றம் பிடிக்கலுமா? செய்தியில் பிடிக்கல. தீர்க்கதரிசி இப்போ நீங்கள் எதில் பார்ப்பீங்க ஒருவன் தவறு சரியண்டு? அடைய பார்த்தா தீர்க்கதரிசியோட புத்தகத்தோட வந்து தீர்க்கதரிசி பிரண்ணா, இதுதான் கடைசி கால செய்தி. ஒரே தேவன், ஒரே ஊழியம். ஆராதனையில் சபையில் மாற்றம் இருக்கா? இல்லை. ஆனால் அந்த குணநலத்தில் ஆவி என்ன செய்தண்டா, ஒரு சபை எழும்பாமல், ஒரு மனிதன் எழும்பாமல், அவன் வாக்குத்தத்தத்துக்கு போகணுமென்றதை தள்ளி விடாமல் என்ன செய்தண்டா, தடை செய்கிறான். இதுதான் பிலேயாமுடைய ஆவி. ஏண்டா இப்படி ஒரு செய்தி முதல் கேட்டிருக்கோமா? இல்லை. நாங்கள் அதே இது வேறு கோணத்தில் பார்த்தோம். ஏனென்றா காலம் வரும்போது அது இந்த நாளில் அது சம்பவிக்கும் போது தான் தேவன் வெளிப்படுது. ஏன்னா எப்பயுமே தேவன் அவர் என்ன செய்ய நடந்த பிறகு தான் ஆளை அனுப்புவேன். ஏன்னா வேதத்தில் அடிக்கிட்டே வரலாம்.
ஏன்னா நாங்கள் சொல்லுவோம் என்னடா பார் புல விட்டோன்னா பலிபடத்திலிருந்து அடி தான் செருப்படி தான்ண்டுவோம் என்ன. ஆனால் தேவன் புல விட்டோன்னு அனுப்புவேர் 800 புல விடக்கூடாது. ஆமே, அதுதான் தேவனுடைய இயல்பு, தேவனுடைய விசேஷித்த குணங்களே. அது இல்லாட்டி ஒருவன் சரியா என்று தான் நினைப்பான். ஆனால் புல விட்டவன் நினைப்பான் அவனுக்கு கண்டு, ஆனால் அங்கே 5 பேர் ஒளிஞ்சிருப்பான். இந்த செய்தியில் இதுதான் நடக்குது. உண்மையாகவே அதெல்லாம் சொல்லல, அது சொன்னால் நான் உங்களை அடையாளம் காட்டேன். ஏன்னா அது அப்படி தான் ஒவ்வொரு காலத்திலையும் நடக்குது. அதை வந்தோடனே பார்த்தா அது வேறு பேருக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா தேவன் பாருங்கள் இவ்வளோ ஒரு அதிசயமானவர். ஆமே, ஏனென்றா தேவன் வந்து அந்த காரியங்களை அவர் ஜனத்துக்காக, அவர் உங்களை நேசிக்கிறது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ இப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு பிழையாமுடைய ஒரு காரியம் அவன் வந்து இப்படி செய்தான்னு பார்க்கக்கூடாது. அவனுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். ஆழத்துக்குள்ளே நாங்கள் போகும்போது இந்த காலத்தில் அது சம்பவிக்குதோ தெரியலை, சம்பவிக்கிற வேளையில் தேவன் அதை பேசுவார். பாருங்க, ஒரே விதமான பலிபீடங்கள், அதே தேவன். ஆனால் ஒருவன் தவறு மற்றவன் சரி. அவன் கொஞ்சம் தவறு என்று எழுது வேதத்தில். வார்த்தையின் அடிப்படையில் இருவரும் சரி, ஆனால் ஒருவனுடைய குறிக்கோள் தவறாயிருந்தது. தேவன் அளித்திருந்த வாக்குத்தத்தத்திலிருந்து அவனுடைய சௌரனை விளக்க அவன் முயன்றான். இப்போ இன்னொரு காரியத்துக்கு வருவோம் பாருங்க. அவர்கள் அடையாளம் கண்டக்கூடிய ஒரே வழி அடிப்படை போதகத்தின் மூலமாய் அல்ல, ஆனால் தேவனுடைய விசேஷித்த குணங்கள் மூலம்தான் ஒருவன் அடையாளம் கண்டு கொள்ளப்படுறான். பாருங்க, அடிப்படை போதகம் அல்ல, செய்தி ஒருவனை இவன் சரியென்று சொல்றது, அவன் தேவனுடைய மனிதனா என்பதை காண்பிக்கிறது வந்து விசேஷித்த குணநலன். அவனுக்குள்ளாக தேவன் இருந்தால் அவன்கிட்ட நீங்கள் தேவன் எப்படி நடப்பாரோ அதை தான் நீங்கள் பார்க்கலாம். மாற்று கருத்து. மரம் நல்லதண்டா நல்லது தான் அது செய், மரம் கெட்டதண்டா அது கெட்டது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஆலயம் இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வருதண்டா நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் எத்தனை தரம் செஞ்சாலும் மன்னிப்பு தான் கிட்ட இருக்கு. என்ன இருக்கு, உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு தான் இருக்கு. வேற ஒரு வார்த்தை முறுமுறுப்பு இருக்காது, புறங்கூறுறது இருக்காது, கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது. அவனை பற்றியான குறை கூறி அடையாளம் விட்டு இன்றைக்கு அந்த நாளில் விட இன்றைக்கு படுமோசம். என்ன, ஒருவன் திரும்பி போட்டோ எடுத்தாலும் தவறாக போயிடுது. அதை கூட ஃபேஸ்புக்கில் போட்டால் அதை வச்சு விமர்சனம் செய்கிற மாதிரி வருது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆனால் இதே ஒரு விசேஷித்த குணமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் கத்தாவே அந்த சௌரன் வழி தவறாமல் பார்த்து கொள்ளுங்க, கத்தாவே அவரை விடுதலை ஆக்குமென்று ஜெபிச்சுட்டு அது அவருக்கும் தேவனுக்கும் என்று மாறிடும். ஆனால் இதே இல்லாமல் ஒருவனுக்குள்ளாக பொல்லாத ஆவி இருக்குமானா அவன் என்ன செய்வான், பரப்புவான். யார் யாருக்கு வேணுமோ உலகம் எங்கும் என்ன செய்வான், அதை போட்டு 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 அதை அனுப்பிட்டே இருப்பானேண்டா அவனுக்குள்ளால் என்ன காரியம் என்ற ஒரு எரிச்சல் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை என்னத்தால் காட்டி கொடுத்தாங்களா, பொறாமையினால் காட்டி கொடுத்தார்கள் என்று தான் வேதம் சொல்லுது. விளங்குதாங்க? அதே நேரம் இந்த மத்தேயு 24 பாருங்கள், அக்கிரமத்தின் மிகுதியினாலே அநேகருடைய அன்பு தளிந்து போகும், அதனாலே ஒருவர் ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். என்ன செய்வாங்களா, அதனால தான் காட்டி கொடுப்பாங்க. ஏண்டா இங்கே வார்த்தை இல்லை. வார்த்தை இருந்தால் அது என்ன செய்யும், என்ற சௌரனுக்காக அது ஜெபிக்கும். அது என்ன செய்யும், அந்த சௌரனிடத்தில் அதை என்ன செய்யும், அவங்களோட பேசுவாங்க, ஏன் இப்படி ஒரு காரியம். ஆனால் அது இல்லாட்டி அது என்ன செய்யுமெண்டா அந்த காரியத்தில் வந்து அது என்ன செய்யும், அது அப்படியே போயிருக்கும். ஏனென்றா அந்த சௌரனை விழுத்தாட்டும். அன்றைக்கு விழுத்துதலுக்கான பல வழிகள் நடந்தாலும் இனம் இனத்தோடு சேரும். ஆமே, வார்த்தையை வந்து என்ன செய்யாது, மாற்றவே முடியாது. ஏண்டா அது வார்த்தையை சந்திக்கும். அந்த விசேஷித்த குணங்களோடு என்ன செய்யப்படும், அது சந்திக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ பாருங்கள், இந்த பிழையாமுடைய ஒரே ஒரு காரியம் என்னென்னா போகிற சௌரனை விலக்கி விட்டான். இப்போ இவன் ஒரு தீக்கரிசியாக இருந்தால் செய்வானா, அது வாக்கு தத்தப்பட்ட தேவன் வந்து 40 வருஷமாக அடிமையாக இருந்த ஜனங்களுக்காக தேவன் இறங்கி வந்து அக்கினி சம்பத்தில் வந்து இதண்டி அவனை அடிமைப்படுத்தினவனுக்கு எதிராக தேவன் கிரியை செய்கிறார். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தினதே அவங்களுக்காக. ஆமே, அப்போ அதனால் வந்து இன்றைக்கு என்ன நடந்து, தேவனே இறங்கி வந்து வாக்கு தத்தம் ஃபயராக பவர்ஃபுல்லாக வாராங்க.
அங்கே ஒரு மேகஸ்தம்பம் வழி நடத்துது. அங்கே முன்னால் ஒரு தீக்கர்சி போகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, ஆரவாரத்தோட வரான். அவங்களோட வாழ்க்கையில் வந்து இறைச்சி கடை மாதிரி பாவம்தான் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறான்டா, வேதம் என்ன சொல்லுதாண்டா, இஸ்ரவேலுடைய பின்பாகத்தை பார்த்தான். அதுக்காக இதை பார்த்தான்ன்ற அர்த்தம் இல்லை, அவனோட பிள்ளைகளை பார்த்தான். பிள்ளையை வச்சு எதில் விழுத்தடலாம். அப்போ அது இன்றைக்கு ஒருவனுடைய தவறு செய்தா, தவறோ இல்லையோ, அதை வச்சு ஒருவன் பிழம் கண்டுபிடிக்கிறான்டா, அது யார் ஆவி? நீங்கள் தான் சொல்லுங்க. அதே பிழையாமுடைய ஆவி. ஏனென்றால் அந்த சகோதரனுக்காக ஜெபிச்சு முன்னுக்கு கொண்டு போய் விடாமல் அவனுடைய தவறை காண்பிச்சு அவனை விழுத்தாட்டுறதுக்கு வகை தேடுகிறவன் வந்து அது பொல்லாதான், அது தவறு, மாற்றமே இல்லை. ஆனால் ஒருவனுக்காக ஒருவன் தவறு விடும்போது ஜெபிச்சு வேதம் அப்படி தான் போதிக்கு, தீர்க்கதரிசியும் அது தான் போதிக்கு. அப்படி இருந்து மௌனமாக இருக்கிறவன் சரியானவனாயிருக்கு. ஏனென்றால் தேவன் யாரை கொண்டு வருவார், கொண்டு போவானது அவருக்கு இப்போ வாசிச்சு அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார், அவருக்கு முந்தி ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? அப்போ பாருங்க, அதுதான் வேதம். ஏன்னா ஒரு மனிதன் காரியத்தில் வந்து அங்கே தவறாக இருக்கும். ஏன்னா ஜனங்கள் வந்து எப்பயுமே மாறிடுவாங்க. அவங்களோட இயல்பு வேதத்துலேயும் அப்படி எழுதியிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் தான் உடைச்சி தாரேன்னு. இப்போ அதே மாதிரி உங்கள் சில ஜனங்களை போல் இருக்கிறவங்கள சொல்கிறேன். அப்போ அப்போஸ்தலரில் வாசிச்சிங்கன்னா பவுல் வந்து என்ன செய்கிறான், போகிற வேளையில் வந்து பாம்பு கடிச்சிச்சு, கப்பலில் சேதம் வந்தோட ஜனங்கள் சொல்கிறாங்க, இவங்களுக்கு எதிராலாம் செஞ்ச வேலைக்கு தான் வந்து இவனுக்கு ஆகுது, இவன் வந்து ஒரு பொல்லாதவன், கடவுள் வந்து அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு பாம்பு கடிச்சோன்னு அவன் தூக்கி எடுத்து இப்படி வீசி போட்டுட்டு நெருப்பில் போட்டு போக்கல சொல்கிறான், இவன் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்று வேறு சிந்தையாக பேசினார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கு. பாருங்கள், அப்போ தான் அதை பேசிட்டு டப்பன்னோன்னு பெல்ட்டி அடிச்சிட்டான். யார்? ஜனங்கள்ற இயல்பே அதுதான். ஏன்டா அவங்க வந்து வார்த்தையோட பார்க்காம அது நடந்தோன்னா ரைட், ஓ இதால் தான் இது நடந்துச்சுன்ட்டு டக்குன்னு பேசிட்டு அதே வாயால் டப்புன்னு புரட்டிடும். நல்ல ஒரு வசன நாக்கில் இல்லை இருக்கேன்னு ஏன்னா ரெண்டையும் பேசுவாங்க தான். அது வந்து ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவன் பேச மாட்டான். அவனுக்குள்ளே இருக்க குணநலத்தை பார்ப்பான். அவன் யாருக்காக போராடி இருக்கான், யாரை பேசிகிட்டு இருக்கான், எதுக்காக வைராக்கியமாக இருக்கு, எதை ஜனத்துக்கு போதிச்சு கொண்டிருக்கான், அதை தான் பார்ப்போம். பாருங்கள், அதே வீட்டிலே இருக்குது. அதை நாங்கள் பிற ஒரு நாளில் பார்ப்போம். அப்போ பாருங்கள், அது அப்போ தான் பேசுகிறாங்க. டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு பேசாமல் பிரசங்கிச்சுட்டு போக்கல சொல்கிறாங்க, இவன் தேவனுடைய மனுஷன்னு அதிலே பின்னுக்கு ஒரு வேறு சிந்தையாக பேசினார். டக்குன்னு வேறு சிந்தவன். அப்போ அதுதான் வந்து ஜனங்களுடைய நிலையாயிருக்கிறது. யார்? ஜனங்கள். தேவண்ட மனவாட்டியை நான் சொல்லல, மனவாட்டி வந்து எப்பயுமே மாறா. ஏன்னா அவள் வந்து அந்த இனத்தை கண்டுகொள்ளுவாள். ஆமே, அவள் வந்து எப்பயுமே அதுக்குள்ளால் இருக்கிற அந்த திரைக்கு பின்னால் இருக்கிற ஷெகினா மகிமையை தான் பார்ப்போம். திரையை பார்க்காம, அந்த மனிதனை பார்க்காம அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற தேவனை அவள் என்ன செய்வா, கண்டுகொள்ளும். அப்போ அதனால் அவைக்கு அது டிஸ்டர்ப் பண்ணார். அப்போ அதனால தான் சீசர்களும் என்ன சொல்ல, ஆண்டவரே நாங்கள் யார்கிட்ட போகிறோம், ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் இருக்குது. அப்போ அவர் சொல்ல, இது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, தேவனே அதை உங்களுக்கு வெளிப்படுத்த. ஏன்னா மாமிசம் ரத்தம் வந்து பொல்லாது, அது வந்து என்ன செய்யும், எப்பயுமே ஐம்புலன்களால் பார்க்கும்போது தவறு. ஆனால் அந்த விசேஷித்த குணங்களை காணணுமெண்டா உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கும். ரைட், இன்னொரு காட்சிக்கு வருவோம் பாருங்க. ரைட், அப்போ பாருங்கள், ஒரு தீக்கர் சொல்ல பாருங்கள், ஒரு மனிதன் தான் செயலில் கவனமாக பாருங்கள், உத்தமனாய் காணப்படுவானானால் அது உண்மை என்று அவனுக்கு காண்பிக்க தேவன் ஒரு வழியை கொடுப்பார். நீங்கள் உத்தமனாய் அமைதியாக இருந்தால் தேவன் ஒரு வழியை காண்பிப்பார். யாரை சொல்கிறேன்டா, யோசேப்பு யார்? ஒரு உத்தமன். அவன் ஏனென்றா அவன் பார்க்குறான்டா, அது அந்த இயற்கைக்கு மாறாதவையாக இருந்துச்சு. அப்போ அதனால் இவன் அவளை நேசித்தபடினால் அவன் என்ன செய்கிறான்டா, அவளை தள்ளிவிட மனது இல்லாமல் என்ன செய்கிறான், அவளை என்ன செய்கிறான், அந்த காரியத்தில் அவன் என்ன செய்கிறான், அவமானப்படுத்த மனம் இல்லாமல் நைஸாக ஒதுங்க வலிக்கிறான். என்னத்துக்காகண்டா, இது இயற்கைக்கு மாறா. ஆனால் தேவன் என்ன செய்ய, இவன் உத்தமனாக இருந்தபடினால அவனுக்கு வெளிப்படுத்துகிறேன்டா, இது வந்து தேவனுடைய வழியன்.
ஏன்னா தேவண்ட வழிகள் எப்பயுமே இயற்கையோடு சம்பந்தமாக இருக்காது. இயற்கைக்கு மேம்பட்டது மாறாதவையா இருக்கு. ஏன்னா இப்போ இயற்கை நியதியில் ஒரு மனிதன் இல்லாமல் அவள் கற்பந்தரிக்கலாம். ஆனால் தேவனுடைய வழியே இயற்கைக்கு மாறாது. அப்போ யோசேப்பு உத்தமன், அவள் அவமானம் இல்லாட்டி அவன் என்ன செய்வான், மூப்பர்கள் அழைச்சி இவள் இப்படி செஞ்சுட்டா இவள் வேணாமன்று சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறான்டா, மெதுவாக நைஸாக இவன் என்ன செய்கிறான், மாற தள்ளிவிட விரும்பினான். அப்போ தேவன் என்ன செய்கிறார், தீகோசுரே அவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். அதே போல் தான் நீங்கள் அமைதியாக இருந்து ஒரு சௌரியோ தவறு விடும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா தேவன் இன்றைக்கும் ஏன்னா உங்களோட உத்தமத்துக்காக அவர் செய்வார். ஆமென். ஆனால் அதை கண்டு விலகி செய்வாய். பாருங்க, கவனி, ஒரு மனிதன் தன் செயலில் உத்தமனாய் காணப்படுவானானால் அது உண்மை என்று அவனுக்கு காண்பிக்க தேவன் ஒரு வழியை கொடுப்பார். நீ உத்தமனாய் இருந்தால் தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். ஆனால் நீ அதை கண்டு விலகி செல்வாயானால் நியாயம் தீர்க்கப்படுவாய். ஆனால் நீ உத்தமனாயிருந்து அது சத்தியமா என்று அறிந்து கொள்ள விரும்புவாயானால் தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். நீங்கள் விலகக்கூடாது. நீங்கள் உத்தமனாக இருந்து ஆண்டவரே இது எப்படி ஆகுமெண்டா தேவன் கடமைப்பட்ட. நீங்கள் விலகி சென்றுட்டு அது அப்படி தவறி போயிட்டு நான் போகிறேன்னு நீங்கள் வேறு வழியில் போனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாராம், வெளிப்படுத்த மாட்டார். ரைட், அடுத்ததுக்கு போ பாருங்க. அவர் தம்மை வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி அதை உண்மை என்பதை அவரால் காண்பிக்க முடியும். அப்பொழுது தேவனுடைய விசேஷித்த குணங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள வார்த்தைக்கு ஏற்ப தம்மை வெளிப்படுத்துகின்றது என்பதை கண்டுகொள்வார். ரைட், அடுத்தது பாரு. ரைட், அடுத்த 63வது பந்தியில் பாருங்க. யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். கவனியுங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு உண்மையான விசுவாசி நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். வேறு விதமாக கூறினால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய விசேஷித்த குணங்களின் கிரியையினாலே அடையாளம் கண்டு கொள்ளுவான். ஏன்னா தேவனுடைய விசேஷித்த குணங்களினாலும் கிரியையினாலும் அவன் என்ன செய்யப்படுவான், அடையாளம் கண்டு கொள்ளப்படும். ஏனென்றால் அவனுடைய காரியம் அவன் யார் என்பதை என்ன செய்யப்படும், அவனுக்குள்ளாக வெளிப்படும். அப்போ பாருங்க, தேவன் உங்களுக்குள்ளாக இருந்தால் தேவனுடைய காரியங்களை தான் நீங்கள் என்ன செய்வீங்க, வெளிப்படுத்துவீங்க. ஏன்னா அது தேவனுடைய விசேஷித்த குணங்கள். அப்போ அதான் திகசுரே தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்குள்ளாக இருந்த தேவன் அவன் யார் என்பதை காண்பிக்கும் போது அவர் என்ன சொல்றார், உன்னுடைய இனம் சனம் எல்லாமே விட்டு வா. அப்போ தீகர் சொல்றேன் அவனுடைய விசேஷித்த குணம் என்னண்டா, தேவனுடைய விசேஷித்த குணங்கள் அவிசுவாசியான இடத்திலிருந்து வெளியே வருவது. அதுக்கு தேவன் என்ன செய்தான், ஆபிரகாம் என்ன செய்தான், கீழ்ப்படிந்து வந்தான். ஏனண்டா அவன் வார்த்தையாக இருந்தான். அப்போ பாருங்க, தேவனுடைய விசேஷித்த குணங்கள் என்ன, அவிசுவாசமான இடத்திலிருந்து வெளியே வருவதாயிருக்கு. அப்போ உங்களோட அவிசுவாசமான சூழல், அவிசுவாசமான காரியங்கள் எதுவுலேயும் நீங்கள் இருந்து சிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அது தேவனுடைய விசேஷித்த குணங்கள் அல்ல. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு நடக்கும், அல்லது உங்களோட பிள்ளைக்கு செய்வீங்க, அல்லது வேறு யாருக்காவது ஜெபிப்பீங்க, அல்லது வீட்டில் நீங்கள் சொப்பனம் காண்பீங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் உங்களுடைய விசேஷித்த குணங்கள் அது வார்த்தையோடு நீங்கள் இனங்காணாப்பட்டால் அது தவறி போகும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அப்போ பாருங்கள், அது தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அது கொடுத்திருந்தால் அது மாறாது. அது நீங்கள் செய்தி தான் ஆவீங்க. அதான் கோரோஸை பார்த்தீங்கன்னா எந்த மன்னனும் இல்லை, ஈரான் மன்னன். அவன் என்ன செய்கிறான், அந்த நாளில் அவன் ஒரு யூதனும் அல்ல, அவன் யார், புறஜாதி, அவர் அஞ்ஞானியாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய ஆலயத்தை கட்ட அனுமதி கொடுக்குறான், எல்லாமே கொடுக்குறான். ஆனால் அவன் யார், ஏன்னா அந்த நாளில் அப்படி ஒரு மனிதனை தேவன் ஏற்படுத்தி. பார்வோனை பார்த்தீங்க, அதான் வேதம் என்ன சொல்லுது, நான் உயர்வுக்காக பார்வோனை ஏற்படுத்தி பார்வோனை நான் பார்வோனை உயர்த்தினதும் யார், தேவனாயிரு. அவனை தள்ளினதும் யார், தேவனாயிரு.
அப்போ அதுதான் தேவன் என்ன செய்வார் காரியம். அதுக்காக பார்வோனுடைய நாட்களில் எகிப்து வந்து ஆசீர்வாதமாக, ஏனென்றால் தேவன் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா அவன் ஒரு அஞ்ஞானி. அதே போல தான் தேவனுடைய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவன் எப்பயுமே மாறாத தேவனாக இருக்கிறார். பாருங்க 60வது பந்தியில் சொல்ல பாருங்க, தீர்க்கதரிசிகள் ஜனங்களோடு உள்ள தேவனாயிருந்தன. இயேசு அவ்வாறு கூறினார். பாருங்க, தீர்க்கதரிசிகள் ஜனங்களோடு உள்ள தேவனாயிருந்த. அப்போ பழைய ஏற்பாடில் முதலாவது ஸ்டெப்லே பார்த்தீங்கன்னா தேவன் மோசே அனுப்பக்குள்ள இவன்ட என்ன சொல்கிற, மோசே உனக்கு தேவனாயிருப்பான், ஆரோன் உனக்கு எப்படியா இருப்பானா தீர்க்கதரிசியாக இருப்பான். அப்போ அந்த காலத்தில் முதலாம் யாத்திரையில் தேவனாக இருந்தது யார்? மோசே. அதனால தான் இவரும் தேவனாக மாறின. ஏன்னா வணங்க வந்தது காரணம் அதுதான். ஆனால் மோசே வணங்கப்பட்டானா? இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஜனத்துக்கு யாராக இருந்தான்? தேவனாக இருந்தான். அப்போ அது அப்படின்ற என்ன அர்த்தம்? ஜனம் வந்து மேலே கூப்பிடாமல் மோசேட்ட தான் போகணும். ஏன்னா இப்போ தேவன் அங்கே வந்துட்டு இறங்கி வந்துட்டு, புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு அவங்க வானத்தை நோக்கி என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. யாரை எதிர்பார்த்துருந்தாங்களோ அவர் பூமியில் இருந்தார். ஆனால் அவரை ஜெபிக்கல. அதே போல தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் எப்படி வந்து, அதே தேவன் இறங்கி வந்து பூமியில் என்ன செஞ்சு நடந்து. ஆனால் அதே தேவன் இன்றைக்கு இருக்கிறாரா? இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் மாறாதது. அவர் உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு நாள் எல்லாம் அவர் என்ன சொல்கிறேன்? சகலடி எல்லா நாளும் நான் என்ன செய்கிறேன்? உங்களோடு. எப்படி இருக்கிறேன்? மணவாட்டிக்குள்ளாக திரைமர். ஆனால் அந்த விசேஷித்த குணங்கள் தான் அது யார் என்பதை என்ன செய்யும்? காண்பிக்கும். ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நாளில் இருந்த தேவனை விட்டுட்டு தேவன்கிட்ட போனாங்க. அந்த தேவன்டே இவங்க என்ன செய்கிறாங்க? முறையிட்டாங்க. ஆனால் யாத்திரை துவங்கக்குள்ளே தேவன் சொல்லிட்டு இவன் தான் அவங்களுக்கு தேவன். ஆரோன் யாராயிருப்பான்? தீர்க்கதரிசியார். அப்போ புரியுது அவங்க. அப்போ ஜனங்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க? பக்கத்தில் இருக்க தேவன்ட கேட்காம மேலே இருக்க தேவன்ட அவங்க ஜனங்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க? கேட்பாங்க. விளங்குது அவங்களுக்கு. அது வந்து ஜனங்களுடைய இயல்பாக இருக்குது. அது வந்து மாறாதது. ஆனால் தேவன் என்ன செஞ்சுட்டு இங்கே தான் இருக்கு. அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டு அந்த காரியத்தை வந்து பூமியிலேயே அவர் வைத்துட்டு. அப்போ அதனால் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த மனிதனை வந்து எப்பயுமே என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அது வந்து ஜனங்களுடைய இயல்பாக இருக்குது. ஏன்னா ஜனங்கள் வந்து பூமியில் வைக்கிற தேவனை வந்து அவங்க எப்பயுமே நம்புகிற தேவ வார்த்தையை பெற்றவர்கள் யாரா? தேவர்களாக இருக்கு. அப்போ தேவனாக இருக்க அதை வாசிப்போம். பாருங்கள், தீர்க்கதரிசிகள் ஜனங்களோடு உள்ள தேவனாக இருந்தன. இயேசு அவ்வாறு கூற, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க, என்னுடைய தேவன் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பாருங்கள், தேவனால் பேசப்படும் வார்த்தை எங்கு உறுதிப்படுகிறதோ அது தேவன் தமது விசேஷித்த குணங்களினாலே தம்மை வெளிப்படுத்தி வார்த்தையை நிறைவேற்றுவதாகும். அதற்கு வியாக்கியானம் எதுவுமே தேவையில்லை. அப்போ தேவன் என்ன செய்கிறாரா? தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு அது என்ன செய்யப்படும்? தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? அதை தேவ தூஷணம். அதே போல தான் இன்றைக்கி செய்தியை சொன்னால் சொல்லுவாங்க என்னென்னா, அது செய்தி தான், எங்களுக்கு வேதம் முக்கியம். ஆனால் இன்றைக்கி வேதம் எங்கே வந்துட்டு அது தீர்க்கதரிசிக்குள்ளே வந்து, ஏண்டா இந்த காலத்தில் யாரா தேவன் இவரை மாற்றிட்டு தேவனாக மாற்றிட்டு
அதுக்காக வணக்கத்துக்குரியவர் அல்ல. அது என்ன செய்கிறேன் தேவனா, அதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். பிரண்ணாமுக்குள்ள அது என்ன செய்தது, நிறைவேறணும். மனுஷகுமாரன் அல்ல, மனுஷகுமாரனுடைய ஊழியம். தேவன் இவருக்குள்ளாக என்ன செய்து நடந்து இந்த காலத்துக்கு தேவன் இவரை தேவனாக மாற்றின். அதாவது கும்புறத்துக்கு அல்ல, அது இவர்தான் கோட் அல்ல, கடவுள் அல்ல. ஆனால் இந்த காலத்தில் இவருடைய வார்த்தை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென். ஏனென்றால் அந்த வார்த்தை முழுவதும் தீர்க்கதரிசிக்குள்ளாக அது வந்தது. புரியுதா உங்களுக்கு? அதே வார்த்தை எங்கே வந்துட்டு இப்போ அது சபைக்குள்ளாக மணவாட்டிக்குள்ளாக தேவன் என்ன செய்தார், ஊற்றினார். அதே காரியத்தை வார்த்தை என்ன செய்யும், வார்த்தை அது என்ன செய்யும், இனங்கண்ணும். வார்த்தை ஒரு மனிதன்கிட்ட இருந்து பிரயோஜனம் அல்ல, செய்தி அடிப்படை இருந்து ஒரு மனிதனுக்குள்ள பிரயோஜனம் அல்ல. குணநலம் இருக்குமானால் அது வார்த்தை சரியாயிருக்கு. ஏண்டா பிழையாமம் என்ன செய்தான், செய்தியை பேசின. இன்றைக்கு உலகத்தில் யாரும் செய்தியை செய்தியின்படி சபைகள் என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆனால் விசேஷித்த குணநலம் இல்லாட்டி அது தேவன் அல்ல, அது தவறான ஒரு ஆவியாயிருக்கு. அப்போ அதனால தான் உங்களுக்குள்ளாக தேவனுடைய விசேஷித்த குணங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, அன்பை காண்பி. அப்போ நீங்கள் சண்டையோடு இருந்தால் அது தேவன் இருக்குமா, இருக்கா? நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக எப்பயுமே ஒரு பயபக்தியாக இருப்பீங்க. தேவன் உண்டென்ற ஒரு காரியம் இருக்கு. ஏண்டா வேதம் என்ன சொல்லுது, எபிரேயரில் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். அப்போ தேவன் உண்டு. ஒருவன் ஆலயத்துக்கு போகக்குள்ள, அப்போ அவன் ஆலயத்துக்கு போகக்குள்ளே அவன் என்ன செய்யணும், தேவன் உண்டு. அப்போ அதான் திகசி எளிமையில். இன்றைக்கு நான் அதை மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தேன்னா, ஏண்டா நாங்கள் கடந்த வாரங்களில் நாங்கள் அதை பேசுவோம். ஏண்டா அந்த ஒரு ஆலயம் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டுட்டா அந்த காரியத்தில் ஓடியோ சத்தமாக அது பேசப்படுகிறதோ எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றா அது தேவனாயிருக்கு. அது ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டு அந்த காரியம் அது இருக்க முடியும். அதே போல் தேவையில்லாத கதை, அதிகமான பேச்சுக்கள், அறம்புறமான அந்த கதிரை அறக்கிற முறை, அதெல்லாம் எங்கே நடக்கும், திருவிழாவில். ஆனால் இங்கே எது இதென்றாலும் என்ன செய்யக்கூடாது, மெதுவாக. ஏனென்றால் தேவன் உண்டென்ற அந்த கொள்கை உங்களுக்குள்ள குணநலம் இருந்தால் நீங்கள் அதை அடையாளம் காட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு செய்தி அல்லது எத்தனை வருஷம் என்பது முக்கியம் அல்ல. அதனால தான் நான் வெளிப்பாடை உங்களுக்கு போதிச்சு வாரேன். நானாக இருக்கலை, நீங்கள் என்னையும் காணணும், நான் உங்களையும் காணணும். ஏண்டா இது திறமறையில், இது வெளியரங்க. வேதம் என்ன சொல்லுது, அந்த நாளில் மறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த நாளில் அக்கினியினால் அது என்ன செய்யும், வெளியரங்கமாக்கப்படும். ஆமேன். அது அறியப்படாத பொருளும் அல்ல. அதை வசனம் துவக்கி விடுங்க. மறை அந்த லூக்கா என்ன டக்குன்னு எடுங்க. அது அந்த காரியம் இல்லை, எல்லாமே அது என்ன செய்யப்படும், வெளியரங்கமாயிரு. ஏன்னா இன்றைக்கு அந்த அக்னிமயனமான இந்த வார்த்தை ஒரு மனிதனை அப்படியே காட்டிடும். ஃபோட்டோ என்ன ஸ்கேனே பண்ணிடு. ஆமேன். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கு. அப்போ அதனால தான் அது வாக்கு, அது என்ன சண்டைக்கு சண்டையாக நிற்காது. அது அன்பதான் அதை என்ன செய்யும், காண்பிக்கும். ஏனென்றால் அது விசேஷித்த குணநலங்கள். அப்போ அதனால தான் ஒருவன் ஆளுகை செய்யப்பட வேண்டுமென்றால் அவனுக்குள்ள விசேஷித்த குணங்கள் வர வேண்டும் என்று வேது. அதனால தான் தேவன் ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும் போது அவர் என்ன செய்தார், அவளிடத்தில் குணநலங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். அது ஏனென்றால் அது தேவனுடைய செய்கையாயிரு. என வேதம் என்ன சொல்ல, உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். பாருங்கள், சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய அப்போ நீங்கள் செஞ்ச அது யார், தேவன். உங்களில் இருந்து தேவன் அது செய்கிறதாயிருக்கு. ஆமென். அப்போ ஏனென்றால் அது உங்களால் செய்யலை. அது நீங்கள் உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே நீங்கள் என்ன சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கு. அப்போ நீங்கள் மணவாட்டி என்றால் தேவனுடைய செய்கையாக இருக்கிறீங்க. நீங்கள் அவரை மணவாளனை நீங்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் மணவாளனை நீங்கள் வெளிப்படுத்துகிறவங்களாக இருப்பீங்க. அப்போ அது உங்களுடைய விசேஷித்த குணங்களை அதை என்ன செய்யும், காண்பிக்கும். அப்போ இன்றைக்கு அது வலை வீசி இழுக்கிற நேரமும் அல்ல, அது என்ன அறுவடை நேரத்தில் நாங்கள் விதைச்சிட்டு இருக்கல. புரியுதாங்க? அது என்ன முதிர்ச்சியர். அதான் வேதாண்டைக்கு நான் அந்த செய்தி எடுத்தேன்னா, என்ன இந்த காலத்தில் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்னையா
பாலை உண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ பாருங்கள், இப்போ ஒருவன் ஒரு வார்த்தையில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் 40 வருஷம் சேச்சுக்கு வாரீங்கன்னு வைங்க, நீங்கள் இன்னொருவனுக்கு போதிக்கிற டலனில் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறீங்க. ஏனெண்டா அந்த காரியத்தில் உங்களுக்கு முதிர்ச்சி நீங்கள் வளர்ச்சி வந்துட்டால் தேவன் பிரிச்சிருவேன். பவுலையும் சீலாவையும் என்ன செய்கிற தேவன் பிரிக்கிறேன்னா இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிற வார்த்தை. ஏண்டா வேதம் சொல்லுது அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறை. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அந்த நில வளர்ச்சி வராமல் நீங்களே தேவனுடைய காரியத்துக்கு தேவ சமூகத்துக்கு ஒரு பயபக்தியாக வராதபடினால உங்களை போதகராக வைக்க இல்லாமல் போயிடுது. இங்கே நீங்கள் அந்த டலனில் வளர்ந்துருந்தால் தேவன் அனுப்புவார் உங்களை. ஏன்னா ஊழியமானது பறந்து ஒரே சபையில் அது அல்ல, பறந்து மேய்ப்பனன்றது இருக்குது, போதகன் இருக்குது, சுவிசேஷம் இருக்குது, அப்போஸ்தலர் இருக்குது. அது 5-fold மினிஸ்ட்ரியில் 5 விதமான ஊழியத்தில் தேவன் ஜனங்களை வச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அதிலே உட்கார்ந்து அதிலே காரியம் அதே கிரியை அதே விசேஷித்த குணங்கள் இல்லாதபடினால தேவன் பயன்படுத்த இயலாமல். ஆனால் நீங்கள் அந்த முதிர்ச்சி வளையத்துக்கு வருவீங்கண்டா தேவன் உங்களை அனுப்பு. ஏண்டா தேவன் அதுக்கு கடமைப்பட்டிருக்கா. தேவனுக்கு ஆள் தேவை. நீங்கள் பிழையாமல் போல் படித்து ஒரு காரியம், அதாவது படிச்சது செய்தி அறிஞ்சிருக்கிறது, அதை தேடல. உங்களுக்குள்ளாக தேவனுடைய அழைப்பிட காரியம் அந்த உண்மையான அந்த விதைப்பு இருக்குமானால் தேவன் அந்த காரியம் அதுக்காக தான் அந்த வசனம் எழுத, சும்மா எழுது. அவன் அதை தான் சொல்கிறான். அதான் தீக்கரிசி சொல்கிறேன், இந்த காலத்தில் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு செய்தி தெரியும். இப்போ ஒருவன் உங்களோட செய்தியோட டலன் பண்ணினா எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சதோடையே நான் இருக்கிறேன்ன்றதில் நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லி இந்த காலத்தில் போதகராக இருக்கும். அப்போ இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு எதிர்ப்பு வரக்குள்ள வார்த்தையை வச்சு அடிப்பீங்க. என்னத்தை வச்சு அடிப்பீங்க, வார்த்தையை. பொதுவான காரியம் இல்லை, வார்த்தையை வச்சு. வேதம் என்ன சொல்லுது, பிசாசு வரக்குள்ள தேவன் என்ன செய்கிறார், செய்தியை கொண்டு அடிக்கிறது. அது எனக்கு தெரியாது, அப்படியா அது இப்படியான்ட்டு நாம் என்ன செய்யலாது. செய்தி தெரிஞ்சால் நாங்கள் அடிப்போம். அப்படியா ஒரு குற்றச்சாட்டு வருதா என்னக்குள்ளே நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் என்ன செய்வோம், அந்த பைபிள் வேர்ட்ஸை வச்சு நாம் அடிப்போம். நம்ம இதை செய்யக்கூடாது. அதான் நாங்கள் விலகி போகிறோம். அதான் சொல்ல யோசேப்பு விலகு. அவன் என்ன செய்கிறான், உத்தமனாயிருந்து தள்ளிவிட இருக்கும். அப்போ தீக்கர் சொல்ல நீங்கள் விலகி போனால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் ஒருபோதும் அவர் மாட்டார். அப்போ அதே போல் தான் இந்த சபையான் ஒரு முதிர்ச்சியில் இருக்கணும், ஒரு வளர்ச்சியில் இருக்கணும். வர்ற ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை பேசினா அதை செய்தியை கொண்டு காண்பிக்கிற ஒரு முதிர்ச்சியில் நீங்கள் இருக்கும். அதான் போதகர். நீங்கள் பலிபீடம் வர்றவனை போதகன் என்று சொல்லே. நீங்கள் எங்கே பால்காரனுக்கு போதிச்சாலும் நீங்கள் ஒரு போதகராக இருக்கிறீங்க. அழைப்பு வரும்போது தான் ஒரு மனிதன் அங்கே வாரான், அது வேறு அழைப்பு. ஆனால் அதே நேரம் வேதம் என்ன சொல்லுது, அந்த வசனத்தை எடுத்துவிடும். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அந்த வசனம் இல்லை, திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் உலகமெங்கும் என்ன செய்யணும், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பரப்புங்க. அப்போ ஒவ்வொரு அதான் திகச்சு ஒவ்வொருவனும் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறான். ஆமென். ஒவ்வொருவனும் ஒரு சுவிசேஷகனாக இருக்கு, ஒவ்வொருவனும் ஒரு நிருபமாக இருக்கு. அவன் உலகமெங்கும் அவன் போகிற நேரமெல்லாம் செய்தி அவன் பரப்புகிற ஒரு மனிதனாக இருக்கும். ஆமென். அதுக்காக தான் தேவன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சபையிலேயே போய் ஒரு காரியத்தை கேட்டுட்டு நாம் சரியாக இருந்தால் போதுமன்ற கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் மாதிரி போதும் இது சாமி என்ற மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு காரியத்தோட ஒருவருக்கு அள்ளு தொழில் இல்லாமல் கரைச்சல் இல்லாமல் பட்டயத்தோட ஃபைட் பண்ண இயலாமல் நம்ம இருப்போம். ஏன்னா அது அவரே பார்த்து கொள்ளட்டும்ன்றோன்னு தான் இப்போ எதிரி அன்றைக்கு இஸ்ரேலுக்கு அடித்த மாதிரி இப்படி மேலால் அடிக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், அப்படியே மேலே இருக்குது. ஆனால் அயன்டோம் இருக்கப்படியாக தப்பிட்டு இருக்கிறோம். ஆமே. அப்போ பாருங்கள், அப்படியான ஒரு அடி அது தெரியும். ஒரு 7-8 பேருக்கு தெரியும். 7-8 பேருக்கு அது அனுப்பப்பட்டபடினால அது தெரியும். நான் அனுப்பினையில் அயன்டோம் அடிக்கிறவங்க எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் தேவன் அந்த காரியத்தில் வார்த்தையை நாங்கள் அறிஞ்சிருக்கிறபடினால வார்த்தையினால தான் இதை நாங்கள் என்ன செய்யணும், ஜெயங்கணும். ஆமென். ஏனென்றால் தேவன் எப்பயுமே மௌனம் ஒரு ஆயுதமாக வைத்திருக்கு. நாங்கள் பொறுமையாக இருக்கும்போது தேவன் மீதியான காரியத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அதனால் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் தன்னுடைய விசேஷித்த குணங்களினாலே
அடையாளம் கண்டுகொண்டு. இவ்விரு ஆவிகளும் கடைசி நாட்களில் அது இருந்து கொண்டு அது என்ன செய்யும்? ஒரே காரியத்தை செய்யும். ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க, செய்தி சரி, அவங்க விசுவாசிக்கிறது சரி, பிரயாசப்படுகிறது சரி, ஆனால் ஒரு சவனுடைய வழியில் குறுக்கறுத்து ஒரு வழிவிலக பண்ண செய்து கொண்டு இருக்குமானால் அது வந்து ஒரு தவறான ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்த. அதே நேரத்தில் தேவன் அந்த காரியத்துக்குள்ளாக இருக்குமெண்டா தேவன் செய்த கிரியைகளை அது என்ன செய்யும்? தானும் அது செய்யும். அப்போ தேவன் இந்த பூமியில் எதிர்த்தவங்களுக்கு விலகி சென்றார், மறைந்து போனார். அவர் சொன்னார், நான் 12 லேகியோனை கொண்டு நான் என்ன செஞ்சிருப்பேன்? கூட இல்லாமல் அட்ரஸே இல்லாமல் அழிச்சிருக்கக்கூடும். ஆனால் வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவர் மௌனமாக இருந்தார். ஆமென். ஏன்டா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அவருக்கு நினைச்சா 12 லேகியோனை எத்தனை 1000 பேர் லட்சக்கணக்கில் வந்து கூண்டு சிந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த ஏரோதுல படையே சம்பளாக இருக்கு. ஆனால் அவர் சொல்கிற நான் அதை செய்ய என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவர் பேச. அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அதுக்கு அவன் மௌனமாக இருக்கணும். வார்த்தை அந்த எதிர்ப்பு வர்ற வழியில் அவன் வார்த்தை கூடாக அது நடக்கும். அதே போல் உங்களோட வாழ்க்கையிலும் போராட்டங்கள் காரியங்கள் எது வந்தாலும் நீங்கள் வார்த்தையில் மௌனமாக இருங்க. அது ஒரு பெரிய ஆயுதம். தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதனால் ஒரு சபை அல்ல, நாங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்த அல்ல, நாங்கள் தேவனை அங்கே காண்பிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படவன். அப்போ அதுக்கு வந்து செய்தி வந்து ஒரு காரியம் இல்லை. தேவன் எளிமையில் ஒரு காரியத்தை அவர் நடப்பிக்கிற தேவன். ஏன்னா தேவன் வல்லமையுள்ள தேவன். நாங்கள் எதை போதிக்கிறோமோ அது வெளிச்சம் உண்டாக கடவுதண்டா அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். எப்படிப்பட்ட வல்லமையும் தேவன் ஜெயிக்க அவர் கடமைப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்கும். நான் அன்றைக்கு ஒரு சகோதரன் ஒருவருடைய சாட்சியை சொல்லக்குள்ள நான் அதை யோசித்து கொண்டிருந்தேன். ஆமேன். அது தேவன் என்ன காரியம் என்றால் நான் அதை சொல்லி முடிக்கிறேன். அவர் ஒரு பயங்கர அசுத்தாவி பிடிச்ச ஒரு ஸ்திரீ ஜெபிக்கிறதுக்காக அந்த போதர் போயிருக்கிறேன். அப்போ போயிருக்கிற வேளையில் அவர் பயங்கரம். அப்போ அவர் காரியத்தை என்ன செய்கிறார்? வார்த்தையை சொல்லி போட்டு அவர் சொல்லிட்டு, இந்த செய்தியை நீங்கள் படிங்க அம்மா, தேவன் உங்களை மாற்றுவார். அதே போல் அவர் என்ன செஞ்சிருக்கா? 2-3 பக்கம் வாசித்து 4வது பக்கம் போகக்குள்ள அவக்குள்ளால் இருந்த அசுத்தாவி அப்படியே பறந்து போய் அவர் ஜெபிக்கவே இல்லையா, அவர் ஒன்றுமே செய்ய இல்லையா. அவர் சொன்ன ஆமாம் இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தி ஒரு தீக்கர்ச்சி அனுப்பி தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்ட, நீங்கள் இதை படிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேரென்று அந்த புக்கை மட்டும் தான் கொடுத்துரு. ஆமே. அந்த புக்கை அவள் வாசித்தோன்னு அவளுக்குள்ளால் இருந்த அசுத்த ஆவி அப்படியே பறந்து இன்றைக்கு அந்த சபையில் முதலாவது ஆமேன் என்று சொல்கிறவ அந்த சௌரியா இருக்கு. அப்போ அதே போல் தான் வேதத்தில் பாருங்கள், அந்த அசுத்தாவி பெற்ற மகிழா மரியாள் முதலாளாக நின்றா. ஏண்டா அதிக பாவி தான் தேவனை நேசிப்பான். அப்போ அதனால தான் தேவன் என்ன செய்கிற 500 100 50 கொண்டு வந்து, இப்போ இதில் யார் பாருங்கள், ஒரு காசை கொண்டு வந்து பாவத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன் கொண்டு வந்துட்டு அவர் சொல்கிற இதில் யார் அதிக அன்பாக இருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அதிகமாக 500 குடமா 500 100 குடம் 500 குடம் வாங்கினோம். அவர் நன்றாய் சொன்னான், உத்தமமாக சரியாக சொன்னான். அதே போல் தான் அதிக பாவி தான் என்னை நேசிக்கிறவனாயிருப்பான். அப்போ பாருங்கள், அதே பாருங்கள், ஒரு அசுத்தாவி காரியம் என்பது முக்கியமில்லை, இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒன்றும் தேவை, உங்களுக்குள்ளால வார்த்தையை வச்சிருக்கிறேன். நீங்கள் எதை உத்தமமாக விசுவாசித்து கொடுக்குறீங்களோ அது ஒரு உருமலாக மாறும். அதனால தான் அந்த துணியில் வல்லமை இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளே இதை நான் தொட்டால் சுகமாவேன் என்று அவன் அதை விசுவாசித்து அது நிறைவேறும். ஏண்டா செய்ய போகிறது நானும் இல்லை நீங்களும் இல்லை, அந்த மகத்தானது. ஆனால் எங்களோட வாயிட வார்த்தை ஃபயராக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை அது ஜீவனாக இருக்குது. அது பேசினா நிறைவேறணும். ஏனென்றா அது காரியமாக இருக்கு. அப்போ அதனால் அதே தேவன் மாறாதவராயிருக்கு. அப்போ நான் இப்போ சொல்லக்குள்ளே தான் அந்த வாயண்டக்குள்ளே தான் எனக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கு ஒரு என்ன சொல்கிற குறி சொல்கிற ஒரு ஆள், நான் எப்பயுமே நான் அதை சிந்திக்கிறது உண்டு. தீக்கரிசி கடந்து போக்குள்ள ஒரு குறி சொல்கிற ஒரு ஸ்திரீ வந்து கூப்பிட்டு சொல்கிறா, நீ ஒரு நட்சத்திரத்துக்கு இழப்புற. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை சிந்திப்பது உண்டு. ஏன்னா நம்ம தேவனண்டா தேவன் எங்களை தெரிஞ்சு கொண்டா தேவன் ஒரு. அதே போல் நாங்கள் அன்றைக்கு ஒரு பேங்கில் போய் உட்கார்றதுக்குள்ள ஒரு சூனியக்காரி முன்னால் இருந்து அப்படியே அச்சோட்டா சொல்கிறோம். அப்போ அவசரம் வாயும் விரலும் பொல்லாதது, உனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க,
நீ ஒரு விசேஷித்த காரியத்தை உடைய ஒரு மனிதன் சொல்ல நானும் அவையும் சிரிச்சிட்டே இருந்தேன். அப்படி அச்சோட்டாவும் காரியங்கள் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா தேவன் அந்த நட்சத்திரக்காக பிறக்கும்போது ஒரு மனிதனுக்கு சரியாக சொல்லு. அப்போ அந்த காரியம் அதே போல தான். அதே தேவனுடைய மனிதன் எனக்கு மாத்திரமில்லை, தேவனுடைய மனிதனுக்குள்ளாக அவன் பேசினா அது நடந்தார். அப்போ அதனால் அவர் சொன்னான், நீ அந்த வார்த்தையை நீ உரைச்சி நீ விரல் நீட்டுவாயானால் அது அப்படியே நடக்கும் என்று. அப்போ அந்த காரியங்கள் ஏனென்றா அது சம்பவிச்சிருக்கிறது. அது நாங்கள் அதை சொல்கிறது இல்லை. ஏனென்றா அது இன்னொருவரை ஹேர்ட் பண்ணக்கூடும். ஆனால் நாளானது வளர்ச்சி அடையும் போது அது சம்பவிக்கிறதா. அப்போ ஏனென்றா அந்த அடையாளத்துக்கு இல்லை, அதுக்காக அதை நாங்கள் விசுவாசித்து போகல. நாங்கள் முன்னால் இருந்து நான் கையையும் கொடுக்கல. அங்கே இருந்து அப்படியே பேங்கில் வேலை செய்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா அவள் சொன்னதில் ஒரு வீதம் கூட தவறே. அப்படியே அச்சோட்டா அவள் என்ன சொன்னால் காரியங்கள். ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் ஒரு நட்சத்திரத்தை காணும்போது அவங்க அப்படியே விவரிப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரத்திற்கு கீழாக நாங்கள் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம். அதனால தான் பிரணாம் ஒரு சூனியக்காரி காணக்குள்ள அவள் சொல்ல, நீ இன்ன நட்சத்திரத்தில் நீ ஒரு மகத்தான மனிதன் என்று அவள் சொல்கிறோம். ஏண்டா அவங்களுக்கு அதை காணும்போது அதை காரியங்களை சரியாக சொல்ல முடியும். ஆமென். அப்போ அதே போல தான் நாங்கள் தேவனுடைய ஆவியினால் நாங்கள் பிறந்திருந்தால் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். தேவன் செய்த கிரியைகளை நாங்கள் அதுக்காக அற்புத அடையாளங்க அதுவும் சரி. ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார், இந்த பூமியில் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், அவருடைய குணங்கள், அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி அவருடைய சீசர்களை காணும்போது அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஏன்னா அவங்களுடைய குணங்களை பார்த்து அவங்க கண்டுகொள்கிறாங்க. ஏன்னா அவர் இருந்தபோது எப்படி நடந்தாரோ அதை அப்படியே அவங்க நடந்தாங்க. அப்போ அதே குணங்கள் இன்றைக்கும் மாறாதவைகள். அதே போல் தேவன் தம்முடைய விசேஷித்த குணங்களினாலே அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். அப்போ அவருடைய குணங்கள், அவர் யார், அதே போல் உங்களோட வாழ்க்கையில் அந்த காரியம் இருக்குமானால் நிச்சயம் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவீர்கள். அதே போல் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பொல்லாத இரு ஆவிகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைக்கி அநேக இடத்துல செய்திகள் காரியங்கள் இருந்தாலும் அவருடைய குணநலங்கள் செய்தியோடு அது சம்பந்தப்படாததாய், அதனால் நாங்கள் அநேக இடங்களில் விலகி இருக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. சர்வலவரே கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே மகு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவர். நேற்று மீண்டும் மாறாதவரே மகு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே மகு சோத்திரம். நன்றி கர்த்தாவே மகு சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே இவ்விரு ஆவிகளும் ஒன்றுக்கொன்று அருகாமையிலே இருக்கும் என்ற வண்ணமாக ஆண்டவரே, அடிப்படையிலே வார்த்தையிலே ஆண்டவரே இரு காரியங்களும் சரியாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த விசேஷித்த குணங்களே அவன் தேவனுடையவனா அல்லது சர்ப்பத்தினால் உண்டானவனா என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, இந்த செய்தியானது எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே எங்களுடைய குணநலங்கள் எந்த வண்ணமாக இருக்கிறது, அது வார்த்தையோடு ஒத்துப்போகிறதா என்பதை இந்த காலை பொழுதிலே நாங்கள் சிந்திக்க நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவுதான் வார்த்தையை அறிந்திருந்தாலும் வேதம் சொல்கிறது, எங்களை பார்க்கிலும் பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் அதிகமாய் வேதத்திலே தேறினவர்களாக இருந்தார்கள் என்று. ஆம் கர்த்தாவே, நாங்கள் செய்தியை அறிந்திருப்பது முக்கியமல்ல ஆண்டவரே, வேதத்தை அறிந்திருக்கிறது ஒரு முக்கியமல்ல. அது அறிந்திருப்பது பலனாயிருந்தாலும் கிரியை தான் தேவனுடைய வெளிப்பாட்டை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்து கிரியையினாலே அதை வெளிப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே கர்த்தாவே, நாங்கள் வார்த்தையை விசுவாசிப்பதல்ல,
கிரியையிலே வாழ்ந்து காண்பிப்பதே மெய்யான வழியாயிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக நீர் எங்களை உருவாக்கியிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, வருகிற வாரத்திலே எங்களுடைய விசேஷித்த குணநலங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வரவும், ஆத்தும விடுதலையை கொண்டு வரவும், ஒரு சுகத்தை கொண்டு வரவும் கர்த்தாவே, நீர் நாங்கள் வாழ்ந்து காட்ட, அதன்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் செய்தியை விசுவாசிக்கும் போது அதை நீர் ஏற்படுத்துகிற தேவன். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நேரத்திலே தகப்பனே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். வார்த்தை ஒன்றே தேவனாயிருக்கிறபடினால், அந்த வார்த்தை இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளாக வந்ததாயிருக்கிறபடினால், எங்களுடைய குணநலங்கள் ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தாத வண்ணம், குற்றப்படுத்தாத வண்ணம் அவர்களை ஆறுதல் படுத்தவும், அவர்களை சமாதானப்படுத்தவும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லத்தக்கதாக நீர் எங்களை மாற்ற போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குணநலங்கள் ஆண்டவரை வெளிப்பட நீர் கிருபை செய்யும். அது உம்மால் மாத்திரம் முடியும். ஏனென்றால் அதுக்காகவே நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உம்முடைய ஜனங்களை நீர் சிருஷ்டித்து அவருடைய செயலாக நீர் மாற்றின தேவன். இந்த காலை பொழுதிலே நாங்கள் எங்களை இனங்கண்டு கொள்ளும்படியாக நீர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இனிமேல் செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வருகிற வார தினங்களிலே நடக்கிற கூட்டங்களையும் ஆசீர்வதியும். அதுக்காக வருகை தருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் வருவார், யார் வரமாட்டார் என்பதை நீர் அறிந்தபடினாலே ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு ஐக்கியத்துக்குள்ளே, ஒரு இணைப்புக்குள்ளே, உம்முடைய உண்மையான அந்த வழிநடத்தலுக்குள்ளே கடந்து செல்ல, எங்களுடைய மாமிசங்கள் அங்கே வெளிப்படாத வண்ணம் உம்முடைய வார்த்தை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை இங்கே வெளிப்பட எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இந்த வேளை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள்.